இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 5 9th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம எரினா அவளோட பிரிலிம்ஸை முடிச்சுட்டு இப்ப மெயின் ஈவெண்ட்டுக்குள்ள போக போறாள. இந்த அசாகி பையனும் பார்த்தா அங்க சில பேர் எல்லாத்தையும் நிக்க வச்சுக்கிட்டு டே அவனுங்களா அட்லீஸ்ட் நீங்களாவது மெயின் ஈவெண்ட்ல அவளை தோக்கடிங்கடா அப்படின்னு அனுப்பி விட்டா. அவனுங்களையுமே நம்ம எரினா தோக்கடிச்சாடுறான். என்னடா இது இந்த எரினா அவ்வளவு திறமசாலியா அப்படிங்கிற மாதிரி அசாகியை பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மெகுமிக்கு ஒரு மேட்ச் இருக்கும். சோ அவளை எதிர்த்து இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஆளுங்க தான் வந்து இருப்பானுங்களா. பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க பார்த்தா அசால்ட்டா மெகுமி தோக்கடிச்சிருவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் எரினாவை மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னா பேசும்போது நம்ம ஹீரோ என்னன்னா அவ மட்டும் எல்லா போட்டியிலையும் பங்கு பெறாளே நம்மளால முடியலையே அப்படிங்கிற சொல்லி அப்படி கான்ல இருப்பான். கண்டிப்பா அந்த WGOட ஹெட்டா இருக்கிற அந்த புக் மாஸ்டர் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசி பார்த்து என்னைய அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ச்ல போட சொல்ல வேண்டியதான்ட்டு அவன் போயிருவானா. செக்யூரிட்டி எல்லாத்தையும் தாண்டி மத்தவங்களும் பின்னாடியே வந்துருவாங்க. சோ அந்த புக் மாஸ்டரோட ரூமுக்கு போகலாங்கும் போது அப்ப நம்ம எரினா அங்க பேசுறது குரல் கேட்கும். நீங்க எவ்வளவுதான் எனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் சரி தாத்தா எனக்கு நிறைய திறமைகளை வந்து ஊற்றி வளர்த்திருந்திருக்காரு. நீங்க காட் டங்க் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இருக்க கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது உங்களால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஜெயிக்கிறது உறுதிதான் அம்மா அப்படின்னு சொல்லுவாளா. சோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீனையும் விளக்குறாங்க. ஆக்சுவலி இந்த புக் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க நம்ம எரினாவோட அம்மா தான். நீங்க பாருங்க கண்டிப்பா இந்த ப்ளூங்கிற காம்படிஷனை நான் தான் டாமினேட் பண்ண போறேன் அப்படின்னு எரினா ஒரு மாதிரி வெறப்பா பேசிட்டு வெளியே வருவாளா. சோ இவங்க எல்லாரும் கேட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவ பாக்குறா. இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்காம அவங்க இருந்து போக என்னடா இது கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தான் ஷாக்கா இருக்குது. அப்போ எரினாவோட அம்மாவும் பசங்களா இருக்கிறத பாத்துறாங்களா. திடீர்னு பார்த்தா எந்திரிச்சவங்க டக்குனு கீழே விழுந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் சைடுல இருக்கிற அசிஸ்டன்ட் தான் அவங்களுக்கு அப்படியே இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கேன். என்ன மேடம் ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல மத்தியானம் சாப்பிடுற டைம் அதனால தான் ட்ரிப்ஸ் இறக்குறாங்க. என்னடா அது கிளவி பேசுது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருப்பானுங்களா. சோ அப்பதான் அவங்களும் பரவாயில்ல எரினாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாக்குறது வந்து நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீ இந்த ப்ளூ கன் வச்சிருந்திருக்கேன் பேரு டக்குமி தானே இப்ப கூட நீ போட்டி போட்டதானே அடுத்த போட்டி உனக்கு வந்து எரினா கூடயா தான் இருக்கும். சோ அதனால அவளை தோக்கடிச்சிரு சரியா. ஏன்னா அவளை வச்சுட்டு பெருசா எந்த ஒரு யூஸும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. சோ அதுக்கப்புறம் அந்த WGOட அந்த பச்சை முடி வச்ச ஜட்ஜ் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. சோ அவங்க கிட்ட என்ன மேட்டர்னு விசாரிக்கும் போதுதான் சோ எரினாவோட அம்மா வந்து அவங்களோட பிளட் லைனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான் ஐ மீன் பாதுகாக்கணும்னா சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான் எரினா தன்னோட பொண்ணு அப்படிங்கறத ஓப்பனா சொல்லல. அண்ட் எரினா மாதிரியே அவங்க அம்மாக்கும் இந்த காட் டங்க் அப்படிங்கிற இந்த ஒரு எபிலிட்டி இருக்குதான் செய்யுது. ஆனா அந்த ஒரு எபிலிட்டி காரணமாவே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சாப்பாடுமே வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்திருக்காது. சோ எதை சாப்பிட்டுமே வந்து நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடறதே வந்து கம்ப்ளீட்டா கிவ் அப் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் உயிர் வாழணும்ல அதுக்காக தான் இப்படி இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. எரினா சின்ன வயசுல இருக்கும் போதே எரினாவோட அம்மா எரினாவையும் விட்டுட்டு அந்த ஃபேமிலியே விட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதுவே இன்னொரு பக்கம் இந்த அசாகி பையன் இருக்கிறான்ல அவன் ஜாலியா கூலா கொந்துகிட்டு இருப்பான். சோ அவனுக்கு அடுத்த ஒரு பேட்டில் நம்ம மெகுமி கூட தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் ஜாலியா தான் இருப்பான். சோ அதுக்கப்புறம் பேட்டில் போடுற இடத்துக்கும் ஆளுங்களா வந்திருக்காங்களா. நம்ம சட்டோசி சீனியர் அங்கதான் இருப்பாரு. 2 மேட்ச் ஒரே இடத்துல தான் நடக்க போதாமா. ஓகே கண்டிப்பா நம்ம அசாகிக்கும் மெகுமிக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம மெகுமிக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். இருந்தாலும் டக்குமிக்கும் எரினாக்கும் நடக்கிற மேட்ச்ல யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுவே நம்ம டக்குமியும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் இருப்பான். சோ இட்டாலியில இருந்து இங்க ஜப்பானுக்கு நம்மள ஒன்னும் சும்மா அனுப்பிவிடலன்னு ஈவன் நம்ம மெகுமியும் அதே தான் நம்ம ஊர்ல இருந்து ஒன்னும் சும்மா இங்க கை வீசிட்டு போறதுக்கு வரலன்னு அவளுக்கு தெரியும். ஆனா அதுவே எரினா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தான் அசாகியும் இருப்பானா. ஏன் எரினா ஒரு மாதிரி கான்லயே நின்னுகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி பயங்கர காண்டா இருந்தா கூட அழகா இருக்கிற நான் கண்டிப்பா உன்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவானா. என்னடா அவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறானே அப்படின்னு அவ கடுப்பானாலும் அப்பதான் அசாகி மேட்டரே சொல்றான். சோ எரினாக்கு இந்த காட் டங்க் இருக்குதுல்ல அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு இந்த காட் டங்க் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷை இந்த உலகத்திலே என்னால மட்டும்தான் மேக் பண்ண முடியும். ஆனா உங்க அம்மா இந்த புக் மாஸ்டர் இங்க ஹெட்டா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ளூங்கிற காம்படிஷனே கம்ப்ளீட்டா டாமினேட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சோ என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் போத் எரினாவோட அம்மாவா இருக்கட்டும் எரினாவா இருக்கட்டும் 2 பேருமே வந்து பயங்கரமான சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்தாதான் அது நல்லா இருக்கு அப்படின்னே சொல்ற ஆளுங்க. சோ அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா அப்ப அந்த அளவுக்கு சமைக்கணும். ஆனா அந்த அளவுக்கு சமைக்கிற ஒரே ஆள் அது நானா தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இந்த அசாகி பையனுக்கு இருக்கு. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம மெகுமி ஒட்டு கேட்கிறா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு என்ன மெகுமி போட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒட்டு கேட்கறியா அப்படிங்கிற சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் மெகுமியை பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்போ மெகுமி அசாகி கிட்ட நான் உன்னை ஒரு ஃபுட்பாருக்கு சேலஞ்ச் பண்றேன். இன் சம் கேசஸ் நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ எரினாட்ட கேட்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்லும்போது வெல் ஃபுட்பார் தானே அதெல்லாம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இன் சம் கேசஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எரினா கூட நீ இனிமேல் ஃப்ரெண்டாவே இருக்க கூடாதுன்னு சொல்லுவான். இங்க நம்ம டக்குமியுமே எரினா கிட்ட ஓகே உங்களுக்கு எதிராக போட்டி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த ஒரு போட்டியை நான் ஒரு ஹானரா பாக்குறேன்னு சொல்லுவானா. நீ உன் தம்பி கூட சேர்ந்து சண்டை போட்டு இருந்தா கூட ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம். நீ தனியா என் கூட சண்டை போட்டு இந்த போட்டியில நீ கண்டிப்பா தோக்க தான் போற அப்படின்னு அவ டக்குமி அசிங்கப்படுத்துவாளா எரினா. அதுவே அசாகியும் நம்ம மெகுமியை எதிர்க்கிறதுக்காக சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க.
இருப்பானா. அப்போ மெகுமி பார்த்தா இந்த கவுன்சில் ஆஃப் 10ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளை தன்னைத்தானே வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வேர்ல்ட் டூர் மாதிரி போயிருந்திருப்பாள். சோ அப்ப அமெரிக்கால பார்த்தா ஒரு இன்னுல வச்சு ஒருத்தனை வந்து தோக்கடிச்சிருந்திருப்பா குக்கிங்ல. ஆனா அந்த ஒரு நபருமே வந்து அண்டர் கிரவுண்ட் குக்கா இருந்த ஒருத்தன் தானாமா, ஒரு செஃப்பா இருந்த ஒருத்தன் தானாமா. ஆனா அவனை வந்து தோக்கடிச்சு அவனோட கத்திய இப்ப அசாகியும் வச்சிருந்திருக்கான். போன ரவுண்ட்ல ஒருத்தனை நம்ம மெகுமி வந்து தோக்கடிச்சிருந்திருப்பாளா. சோ அவங்கிட்ட பார்த்தா ஏதோ ஒரு அயன் நெயில் மாதிரி ஒன்னு இருக்கும். சோ அதுல இருந்து அவன் மசாலா எல்லாம் போடுவானாமா. சோ ஏற்கனவே நீ தோக்கடிச்சவனோட கத்தியும் உப்ப நீ தோக்கடிச்சவனோட இந்த ஒரு விரல போடுற ஸ்டீல் மாதிரி இத ரெண்ட வச்சு அவங்களோட குக்கிங் ஸ்டைல வச்சு அது எவ்வளவு பெட்டரா பண்ணியிருந்தா உன்னை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கறத இப்ப நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். மேட்டர் என்னன்னா இதுக்கு முன்னாடி அவ தோக்கடிச்ச அந்த 2 பேர் எப்படி குக் பண்ணுவாங்களோ அதையே தான் இந்த அசாகி பண்ண போறான். சோ மறுபடியும் உன்னால அந்த 2 பேரை தோக்கடிக்க முடியுதான்னு பாருங்கிறது அந்த சேலஞ்சு. அதுக்கப்புறம் சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எரினா நம்ம டக்குமியை தோக்கடிச்சாலுமே இன்னுமே எரினாவோட டிஷ் அப்படிங்கறது இல்ல, இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரல அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அதுவே அசாகி ரொம்ப ஈஸியாவே நம்ம மெகுமி அந்த இடத்துல தோக்கடிச்சிருப்பானா. அப்படி தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கேமராஸை பார்த்துட்டு அப்புறம் புக் மாஸ்டர் கண்டிப்பா இந்த ஒரு மேட்சை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷை கண்டிப்பா என்னாலதான் மேக் பண்ண முடியும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க எனக்கு மட்டும்தான் கொடுத்தாகணும். அதுக்கு கேப்பபிளான ஒரு ஆளா நான் மட்டும் தான் இருக்கிறேன்லாம் சொல்ல. ஆனா அவங்களுமே ஓகே இவன் தானே எரினாக்கு ஏதோ மேரேஜ் ப்ரப்போசல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், சர்ரா பையா நீ சொல்ற மாதிரி மேல எனக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் எரினாவை மீட் பண்ணும்போது ஏய் பாத்தியா உங்க அம்மாவே வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம டேலண்ட் ஒர்த்தியா இருக்குது சொல்லும்போது உன் டேலண்ட் எவ்வளவு ஒர்த்திங்கிறது அடுத்த தடவை நான் உன்னை தோக்கடிக்கும் போது தெரியும்னு எரினா சொல்லுவாளா. என்னது நீ இங்க என்ன தோக்கடிக்க போறியா, இந்த ஒரு டோர்னமெண்ட்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீ யார்கிட்ட கேட்டாலும் அவங்களோட கெஸஸ் சொல்லதான் போறாங்க. மேபி இருக்கிற யாராவது நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து காட்டு, நான் அவங்கள மீட் பண்றதுக்காக ரொம்பவுமே ஆசைப்படுறேன்னு சொல்ல. எரினா அதை கேட்டு ஒரு மாதிரி பயந்து அங்கே நடுங்கி நின்றுட்டு இருப்பாளா. ஆனா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு தல நான் சொல்றேன் நீ ஜெயிக்க மாட்டேன், ஏன் தெரியுமா நான் ஜெயிக்க போறேன்னு சொல்ல. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.